என்னாச்சுமா சரோஜா, ஏன் இப்படி பேசியா? உங்களுக்கு நான் ஏன் இப்படி பேசியேன்னு தெரியாது. என் புருஷனுக்கு போன போட்டு இல்லாது பொல்லாதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிய. ஒரு என்னை அப்படி ஏசியாரு. இல்லம்மா, நாங்க அப்படி ஒண்ணும் உன்னிக்கு எடுத்து சொல்லலம்மா. சொல்லாமல உங்க மகன் என்னை பேசுவாங்க. நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? அவங்க மகன் கூட வாழணுமா அந்த வீட்டுல? இல்லன்னா நான் எங்க வீட்டுக்கு போட்டுமா? என் பிள்ளைகளை விட்டுட்டு போறேன், நீங்களே வச்சு பாருங்க. வாழ வெட்டி வந்து உட்காந்துருக்கல உங்க மவா பூமாரி, அவள மாதிரி நானே என் வீட்டுல போய் உட்காந்துக்கிறேன். உங்க மகனை வாழ வெட்டி உங்க கூட இருக்கட்டும். இந்த குடும்பமே வாழ வெட்டி குடும்பம்னு பேர் எடுக்கட்டும். எம்மா அப்படிலாம் சொல்லாதம்மா. என் பிள்ளை வாழ்க்கை அந்த மாதிரி ஆவிரக்கூடாதும்மா. நீ அவனை விட்டு பேராத. என் மகன் சந்தோஷமா இருக்கணும். ஆமா, நீங்க அண்ணன் நல்லா இருக்கணும் தான் நாங்க நினைக்கிறோம். நீங்க அப்படிலாம் விட்டுட்டு போயிராதங்க. நீங்க அண்ணன் பாவம், எங்க அண்ணன் பிள்ளைகளும் பாவம். அப்போ நான் பாவமா தெரியல உங்களுக்கு? நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன்? எதுக்கு என்னை பத்தி இல்லாத போலாம் சொல்லி கொடுக்குறியா? ஏ கரலு, உன் வேலை தானே இதெல்லாம்? இல்ல நீ, நான் அப்படிலாம் ஒன்றும் போட்டு கொடுக்கல. சே, இப்ப மட்டும் பாம்பால பேசு. எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தே நீ தான். எங்கேயோ இருக்கு உங்க அண்ணனுக்கு இங்க நடந்தது எப்படி தெரியும்? இங்க என்னென்ன நடந்துச்சா எல்லாத்தையும் நீ தான் போட்டு கொடுத்துருக்கா. ஆஸ்பத்திரிக்கு இவன் மவுளுக்கு ரூபா தரலங்கிறது வரைக்கும் போய் சொல்லி அழுதுருக்கிய. நீங்க பெரிய மனுஷி தானே, உங்களுக்கு தெரியாது? நீங்க இப்படி எல்லாம் வேலை பாப்பிய நான் நினைச்சு கூட பார்க்கலத்த. இந்த வீட்டுல நான் உங்களுக்கு எல்லாம் என்ன செய்யல? தினம் 3 வேளை உங்களுக்கு ஆக்கி போடத்தான் செய்யேன். அண்ணி, எனக்கு 2 வேளையும் கஞ்சி தான் தெரியா. நீ என்ன குத்தி கேட்டியோ? கஞ்சி மட்டும் நான் பொங்காம தானே குதிச்சு வந்துருமா வானத்துல இருந்து? போன நிறைய பொங்கி வைக்கிறதுனால தான் கஞ்சி இருக்கு. கதை உடைய கதை. நீங்க எல்லாத்தையும் கேட்டு முடிச்சிட்டே நிக்கலையா? ஏதாவது வாயை திறந்து பேசுங்க. நான் இந்த வீட்டுல இருக்கணுமா போணுமா? ஏம்மா இல்லம்மா, நீ இந்த வீட்டுல தாம்மா இருக்கணும். உங்க அம்மா வீட்டுக்கெல்லாம் போவாதம்மா. அப்போ நீங்க பத்த பிள்ளைலாம் அங்க வந்து இருந்துக்கிட்டா நான் எல்லாத்துக்கும் அவிச்சு போட்டுட்டு இங்கே இருக்கணும். கரோல் என்ன சொன்ன கேட்டீங்களா? இப்போ 2 வேளைக்கு கஞ்சி போட்டேன்னு சொல்லியா? என் முன்னால இப்படி எல்லாம் பேசியானே என் புருஷட்ட இப்படி எல்லாம் பேசியிருப்பா இவ. ஓ, எந்த அளவுக்கு அவளுக்கு நீண்டு போயிருக்கு. இந்த மாதிரி இவ சொல்லி கொடுத்ததுனால என் புருஷன் அப்படி பேசியிருக்காரு. எனக்கு இந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கல வர வர. அண்ணி அப்படிலாம் சொல்லாதங்க அண்ணி. நீங்க எங்க கூட தான் இருக்கணும். உங்க பிள்ளை ரொம்ப பாவம் அண்ணி, விட்டுட்டு போயிராதங்க. இனி நாங்க எதையுமே எங்க அண்ணன்ட்ட சொல்ல மாட்டோம். வேண்டாமா தாய்மார்களே, உங்க அண்ணன்கிட்ட என்னத்தை வேணாலும் சொல்லுங்க. நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன். எனக்கு அதான் நல்லது. என்னை விட உங்க அண்ணனுக்கு நீங்க தானே முக்கியமாயிட்டியே. நான் முக்கியம் நினைச்சிருந்தா உங்க அண்ணன் என்ன பேசியிருப்பாங்களா? ஏம்மா அப்படிலாம் இல்லம்மா, நீதாம்மா அவனுக்கு முக்கியம். நீங்க 2 பேரும் நல்லா வாழன்னு தான் நான் கல்யாணம் பண்ணி வச்சேம்மா. நாங்க வாழ்ந்த லட்சணம் தாங்க தெரியுதே. என்னை பிடிச்ச அந்த மனுஷன் அப்படி ஏசியாரு. அந்த அளவுக்கு இங்க இருந்து மந்திரம் ஓதி இருக்கிய. நீங்களே என்ன மனுஷங்க? புருஷன் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் பிரிஞ்சு இருக்கட்டும்னு நினைக்கிறீங்க? ஏம்மா நாங்க அப்படிலாம் நினைக்க மாட்டோம்மா. நீங்க 2 பேரும் நல்லா வாழணும், சந்தோஷமா இருக்கணும் தாம்மா நாங்க நினைக்கிறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன? உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு நான் சோறு தரவும் பட்டேன்னு சொல்லியிருக்கேன். நீங்களே அந்த அடுப்பங்கரையை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு கிடங்க. சோறு கறியெல்லாம் என்ன நீங்களே ஆக்கிக்கிடுங்க. உங்களுக்கு வடிச்சு வடிச்சு கொட்டி என் பேரை கெடுத்து அங்க போய் சொல்லி விட்டுருக்கீல்ல. என்னமா நான் சோறு பொங்க வரமாட்டேன் அந்த பக்கத்துல. என்னென்ன சமைக்கணுமோ, எத்தனை வேலைக்கு சமைக்கணுமோ சமைச்சுக்கிடுங்க. நானே என் பிள்ளைகளை வந்து உட்காரி நேரத்துக்கு எங்களுக்கு சாப்பாடு போடணும். நீங்க சமைச்சாலும் சரி, உங்க பிள்ளைகளை சமைச்சாலும் சரி, நல்லா சமைச்சு தந்தா சந்தோஷம் தான். அண்ணி, அப்படின்னா பொருட்கள்லாம் வாங்கிக்குருவா? ஓஹோ, எப்ப இருந்தியோ? இல்ல நீ சமைக்க சொல்லிட்டீங்களா? எல்லா பொருளும் வாங்கி போட்டிருக்கீங்களா? இல்ல நாங்க போய் வாங்கணுமா? அதையும் தெளிவா சொல்லிருங்க. நீ பின்னாடி குழப்பம் வரக்கூடாதுல்ல. இல்லன்னா நீங்க வந்து உட்கார்ந்த உடனே உங்களுக்கு சாப்பாடு வராது, கஞ்சி தான் வரும். அதான் சொல்லி ஏன்னா நீங்க எங்களுக்கு அதைத்தானே ஊத்துறிய. உங்க அண்ணன் தங்கச்சிகளுக்கு நல்லா ஆக்கி போடிதான் எனக்கு முக்கியம்ட்டாவே. அதனால என்ன நீங்களே ஆக்கிக்கிடுங்க. யாரும் என்ன குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. கரெக்டா உங்களுக்கு வேலை எழுப்பி செஞ்சா சரி. ஒருத்தி பிள்ளை உண்டாயிருக்கா, ஒருத்தி காலேஜுக்கு போயிருக்கா, ஒருத்தருக்கு கால் வலிக்குதுங்க, காரணம் எல்லாம் சொல்லப்படாது. ஒழுங்கா சமைச்சு வச்சு வீட்டு வேலை பாருங்க. என்ன என்னத்த உங்களுக்கு புரியுதா? புரியுதுமா. என் புருஷன் தான் சம்பாரிச்சு அனுப்பிட்டு இருக்காரு. நானே என் பிள்ளைல நம்ம காலை நீட்டிட்டு தான் உட்காந்து சாப்பிடுவோம். சோறு தர மாட்டேங்க, கஞ்சி பொடியான்னு ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சிருக்கிய. யாருக்காக நான் மிச்சம் பிடிச்சேன்? இந்த குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே. என்னைய போய் அவ்வளவு கேவலமா சொல்லி வச்சிருக்கிய. இனி என்ன காரணம் அங்க போகுதுன்னு நானும் பாக்கேன். என்ன குறை அங்க இருந்து வருதுன்னு நானும் கேட்கேன். என்னமே என் மேல குறை சொல்லி தெரிஞ்சல அந்த வீட்டுல நான் கண்டிப்பா இருக்க மாட்டேன் சொல்லிவிட்டேன். நீ அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. நாங்க என்ன ஒன்னும் சொல்ல மாட்டோம். பாப்பா என்ன நடக்கு நீ? ஆமா பாப்பா பயணம் இருக்கா? கேள்வி கேக்குற கேள்வி. யார் இருந்தாலும் ஒளிஞ்சு போன உனக்கு என்ன? வா உள்ள ரூமுக்கு போலாம். பாட்டி பயண பாட்டி. அப்படியே பாட்டி எல்லாம் பாசத்துல தான் இருக்கா உன் மேல. வந்து தொலை உள்ள போலாம். உங்க எல்லாருக்கும் நான் சொன்னது ஞாபகத்துல இருக்கட்டும். காலையில முடிச்சு சமையல் பண்ணுங்க. என் மகனுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கணும். யார் யாருக்கு என்ன தேவையோ சமைச்சு தின்னுக்கிடுங்க. நானே என் பிள்ளைல சாப்பிட்டு வரும்போது ஒழுங்கா சமைச்சு வைக்கணும்னு சொல்லிவிட்டேன். இல்ல நான் சொன்னதை மறந்துட்டு இன்னொரு வாட்டி போன் போட்டியாலும் வச்சுக்கிடுங்க. அதுக்கு பிறகு தான் இருக்கு. வாரிங்கி போவா. கரோல் பாத்தியா உங்க மைனி எவ்வளவு வருத்தப்பட்டுட்டு போறா பாரு. உங்க அண்ணனை விட்டுட்டு போயிருவேங்க. நான் எவ்வளவோ உங்ககிட்ட சொன்னேன் போன எடுத்துட்டு வரேன்டா பேசாண்டா நீ சொல்லி ஒரு வார்த்தை கேக்குறியா நீ? இப்ப இவ்வளவு சத்தம் போட்டு போறாவ. ஏமா இதனாலதான் நல்லது நடந்திருக்கு நம்மளுக்கு. நம்மளே சமைச்சு சாப்பிட சொல்லிட்டாவில்ல. நம்மளுக்கு கஞ்சில இருந்து விடுதலை கிடைச்சாச்சுல்ல. இல்லம்மா, உங்க அக்கா வயிற்று பிள்ளைக்காரி. எனக்கும் ரொம்ப நின்னுகிட்டு வேலை பார்க்க முடியல, காலெல்லாம் வலிக்குது. நீயும் காலையிலே காலேஜுக்கு போகணும்பா. அண்ணன் மோனும் காலையிலே பள்ளிக்கூடத்துக்கு போகணும். எல்லாத்துக்கும் என்னால அந்த நேரத்துக்கு சமைச்சு கொடுக்க முடியுமாமா? அதை நினைச்சாதான் கரோல் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் வேலை செய்யேன். வயிற்றுல பிள்ளை இருந்தா என்ன, 2 பிள்ளை பெக்கிற வரைக்கும் நான் வேலை செய்யாமலே
ஆமாம்மா நானே ஏதாவது வேலை செய்வேன். நீ பயப்படாத. அக்கா பிள்ளைகளுக்கு அந்த நேரத்துக்கு சாப்பாடாவது கொடுக்கலாம்ல. தினாம அவிய கஞ்சி போட்டு அந்த பிள்ளை காய்ச்சல கிடந்து உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? மைனி செஞ்சது நல்ல விஷயம்தான். சரிம்மா கரோல், என்மா அண்ணன்கிட்ட எதையும் சொல்லாதங்க. அவ உங்க அண்ணனையும் உங்க அண்ணன் பிள்ளைகளையும் விட்டுட்டு போயிட்டானா யாருமா பாப்பா? அதுக்கு தான் சொல்லி கரோல் கொஞ்சம் பொறுத்து போங்க. சரிம்மா அவிய ஒழுங்கா இருந்தா நாங்களும் ஒழுங்கா தான் இருப்போம். எங்க அக்காளுக்கும் அக்கா பிள்ளைகளுக்கும் கஞ்சில இருந்து விடுதலை கிடைச்சிச்சு. அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் தான். உன் மருமாவை ஒழுங்கா சாமான் வாங்கி போட்டா சரி.